அஸ்ஸலாமு அலைக்கும். இது எங்கள் வீட்டில் உள்ள வேலைக்காரி இல்லை, என் அம்மா. பள்ளி முடிந்து பள்ளி பேருந்தில் இருந்து வரும்போது தன்னை வரவேற்க காத்திருக்கும் தாலிபாவை சுட்டிக்காட்டி, அதோ உன் வேலைக்காரி நிற்கிறாள் என்று குழந்தைகள் கூறும்போது அப்துல்லா பள்ளி பேருந்தில் உள்ள தோழர்களிடம் கூறும் வார்த்தைகள் இவை. பலமுறை தாலிபாவும் இதை கேட்பதுண்டு. அப்துல்லா பெருமையுடன் இதை சொல்லும்போது தாலிபாவுக்கு அழுகை வரும். தன் குழந்தையை நினைத்துப் பார்ப்பாள். ஆனாலும் அழுகையை அடக்கி அப்துல்லாவுக்கு எப்போதும் கொடுக்கும் முத்தத்தை கொடுத்து வீட்டுக்குள் அழைத்துச் சென்று கைகளை கழுவி விடுவாள். பின்னர் தயாரித்து வைத்திருக்கும் கார்ன்ஃபிளேக்ஸையும் பாலையும் கொடுத்து அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை அருகில் நிற்பாள். அதன் பிறகு குளியலறைக்கு அழைத்துச் சென்று குளிப்பாட்டி உடைகளை மாற்றி அறையில் உறங்க வைப்பாள். அப்துல்லா உறங்கிவிட்டான் என்பது உறுதியானவுடன் நேராக குளியலறைக்கு ஓடுவாள். அதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கம் முழுவதும் அணை உடைந்து பெருக்கெடுக்கும். எல்லாவற்றையும் அழுது தீர்ப்பாள். பரலோகத்தில் இருக்கும் தன் மகனை நினைத்து விம்மி விம்மி அழுவாள். சிறிது நேரம் கழித்து தாலிபா மீண்டும் பழையபடி ஆகிவிடுவாள். விரைவாக சமையலறைக்குச் செல்வாள். குழந்தை எழுந்திருக்கும் போதே உணவு தயாராக இருக்க வேண்டும். வீட்டு உரிமையாளர் வரும்போதே மேடத்துக்கும் அவருக்கும் உணவு பரிமாற வேண்டும். மக்ரிப் தொழுகைக்குப் பிறகு இரவு உணவு தயாரிக்க ஆரம்பிக்க வேண்டும். இடையில் அப்துல்லாவுக்கு உணவு ஊட்ட வேண்டும். அதன் பிறகு அவனை உறங்க வைக்க வேண்டுமென்றாலும் தாலிபா தான் வேண்டும். அப்துல்லா சொன்னது சரிதான். குழந்தைகளுக்கு தாலிபா ஒருபோதும் வேலைக்காரியாக இருக்கவில்லை. உண்மையிலேயே அம்மாவாகவே இருந்தாள். மம்மா எங்கே இருக்கிறாய்? புறப்பட வேண்டிய நேரமாகிவிட்டது. அப்துல்லாவின் குரல். அப்துல்லாவின் வயதுதான் தாம் இங்கு வந்த ஆண்டுகளின் கணக்கு. அப்துல்லாவுக்கு இப்போது 33 வயது. இந்தோனேஷியாவைச் சேர்ந்த தாலிபா இந்த வீட்டுக்கு வந்து 33 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்று தாலிபா தன் சொந்த ஊருக்கு திரும்பி போகும் நாள். தாலிபாவை வழி அனுப்ப எல்லோரும் வந்திருக்கிறார்கள். 3 தலைமுறைகளுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. 2 தலைமுறைகள் தாலிபாவின் பராமரிப்பில் அந்த வீட்டில் வளர்ந்து பெரியவர்களாகினர். அப்துல்லாவின் மகளுக்கு 8 வயது ஆகிறது. ஹாதியா மோளை பிரிவது தாலிபாவுக்கு இதயம் பறிக்கப்படுவது போல இருக்கிறது. பிறந்த நாள் முதல் அவளை தாலிபா தரையில் வைத்ததே இல்லை. 20 வயதில் அப்துல் அஜீஸ் ஒதைபியின் ஸ்பான்சர்ஷிப்பில் தாலிபா வீட்டு வேலைக்காரியாக சவுதி அரேபியாவுக்கு வந்தாள். அப்துல்லாவை மேடம் கர்ப்பமாக இருந்த சமயத்தில் வீட்டு வேலைகளை பார்க்கவே தாலிபாவை அழைத்து வந்தார்கள். பின்னர் தாலிபா அந்த வீட்டின் ஒரு பகுதியாக மாறினாள். 18 வயதில் தாலிபாவின் திருமணம் நடந்தது. 1 வருடத்துக்குள் மகன் பிறந்தான். பிரசவத்துக்கு பிறகு 3 மாதங்களுக்குள் மகன் இறந்துவிட கணவனும் அவளை கைவிட்டு போனான். அதன் பிறகு தன் தாயை தங்கையிடம் ஒப்படைத்துவிட்டு தாலிபா சவுதிக்கு வந்தாள். பின்னர் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஊருக்கு போனாள். இப்போது தாய் மட்டுமே ஊரில் இருக்கிறார். தங்கை பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டாள். அப்துல்லாவுக்கு பிறகு அந்த வீட்டில் 5 குழந்தைகள் மேலும் பிறந்தனர். பின்னர் 2 வேலைக்காரிகள் மேலும் வந்தனர். அந்த வீட்டில் குழந்தைகளை தண்டிக்கும் அதிகாரம் தாலிபாவுக்கு மட்டுமே இருந்தது. இருப்பினும் 39 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை மட்டுமே ஒரு குழந்தையை அவள் அடித்திருக்கிறாள். அது அந்த வீட்டில் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்ட அப்துல்லாவை. வெள்ளிக்கிழமை மாலையில் முன்புற மைதானத்துக்கு விளையாடப் போன அப்துல்லா மணிக்கணக்குகள் கழித்தும் திரும்பி வராத போது மனம் பதைபதைத்து பிரார்த்தனை செய்த தாலிபா இருட்டு விழுந்த பிறகு வீட்டுக்கு வந்த குழந்தையை துக்கத்தாலும் மகிழ்ச்சியாலும் தன்னை மறந்து கையால் ஒரு அடி கொடுத்தாள். அடி அப்துல்லாவுக்கு கிடைத்தாலும் அதிகம் வலித்தது தாலிபாவுக்கே. அப்துல்லாவை அடித்ததை நினைத்து தாலிபா ஒரு நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள். கடைசியாக மேடம் கோபித்து பேசியபோதுதான் அழுகையை நிறுத்தினாள். மம்மா, போகலாம். இனி தாமதித்தால் விமான நிலையத்துக்கு சரியான நேரத்தில் போய் சேர முடியாது. பெட்டிகள் எல்லாம் சமத் வண்டியில் வைத்து விட்டான். எல்லோரும் கீழே மம்மாவுக்காக காத்திருக்கிறார்கள். அப்துல்லா அவசரப்படுத்துகிறான். அவனுடைய முகபாவனை பொய்யானது. அவன் தன் முகத்தை பார்க்கவில்லை. கீழே பார்த்தபடி பேசுகிறான். முகத்தை பார்த்தால்
இதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கம் முழுவதும் பொங்கி வழியும் என்று அவனுக்குத் தெரியும். என்னால் முடியவில்லை மகனே, யாரிடமும் விடை பெற முடியவில்லை. மடியில் வைத்து வளர்த்த குழந்தைகள் இவர்கள். கடந்த 30 ஆண்டுகளாக இவர்கள் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்ததில்லை. இந்த நிமிடம் இங்கேயே இறந்தால் போதும். மம்மா! அப்துல்லாவின் அந்த அழைப்பு ஒரு அழைப்பாக இல்லை, அது ஒரு தேம்பலாக இருந்தது. வளர்ந்த பிறகு அப்துல்லாவின் கண்கள் கலங்குவதை ஒரே ஒரு முறை மட்டுமே தான் பார்த்திருக்கிறாள். அதன் பிறகு தன் முன்னால் கலங்க அவன் அனுமதித்ததில்லை. ஒரு முறை கண்கள் கலங்கியது, மனைவியுடன் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்தபோது. அப்துல்லாவின் திருமணத்துக்குப் பிறகு ஒருமுறை அவனுடைய மனைவி தன்னை வேலைக்காரி என்று அழைத்து திட்டியபோது. அன்று அப்துல்லாவின் முகம் சிவந்து போனது. மனைவியை இழுத்து மேலறைக்குப் போனான். மனைவியை அடிப்பானோ என்று கூடத்தான் பயந்து போனாள். எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்று மனதார பிரார்த்தித்தாள். அறையில் எந்தவித சத்தமும் இல்லை. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்குப் பிறகுதான் அப்துல்லாவும் மனைவியும் அறையில் இருந்து வெளியே வந்தனர். நேராக தான் இருக்கும் அறைக்குதான் வந்தனர். வந்தவுடன் தன் 2 கைகளையும் பிடித்து, ஒன்றும் நினைக்க வேண்டாம் அம்மா, அவளை மன்னிக்க வேண்டும் என்று கூறினான். அப்போதுதான் கண்ணீர் வழியும் முகத்துடன் நிற்கும் மனைவியை தான் பார்த்தாள். அறையில் 1 மணி நேரம் தன்னை பற்றியே அப்துல்லா பேசியதாக பின்னர் அப்துல்லாவின் மனைவி தாலிபாவிடம் கூறினாள். கண்ணீர் வழிய பேசியதாகவும் சொன்னாள். அதன் பிறகு மம்மா என்று அல்லாமல் அப்துல்லாவின் மனைவியும் பின்னர் திருமணமாகி வந்த மற்ற பெண்களும் அழைத்ததில்லை. மம்மா, மம்மாவை போகச் சொல்ல எங்களில் யாரும் சொல்லவில்லை. மம்மா வற்புறுத்தியதால் மட்டுமே போகும் ஏற்பாடுகளை செய்தோம். ஆனால் கண்ணீருடன் மம்மா இந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, போக வேண்டாம் என்றால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விரும்பிய காலம் வரை இங்கு இருக்கலாம். எங்களின் இப்போதைய கண்ணீர் எல்லாம் சிரிப்பாக மாறும். என் குழந்தைகளின் முகத்தை பார்க்க முடியவில்லை மம்மா. தன்னை கட்டிப்பிடித்து அழுவது அந்த 5 வயது சிறுவன்தான் என்று அப்போதும் தாலிபாவுக்கு தோன்றியது. அப்துல்லாவின் வார்த்தைகளை கேட்டவுடன் தாலிபாவின் தேம்பல் அழுகையாக மாறியது. கண்ணீரின் பெருக்கம் அதிகமானது. உண்மைதான், தன் வற்புறுத்தலால் மட்டுமே போகிறாள். போக வேண்டாம் என்று எல்லோரும் முடிந்தவரை சொன்னார்கள். ஆனால் போயே ஆக வேண்டும். காலில் நோய் தொடங்கி நடக்க முடியாமல் போன போது அப்துல்லாவிடம் ஃபைனல் எக்ஸிட் வாங்கி ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்லத் தொடங்கினாள். முதலில் இதை அப்துல்லா கேலியாகவே எடுத்துக்கொண்டான். கடைசியாக நடக்க முடியாமல் வீல் சேருக்கு மாற வேண்டிய நிலை வந்தபோது தன் வாழ்க்கைக்கு மேலாக ஊருக்கு போக அனுமதி கொடுத்தான். தனக்கும் போக விருப்பமில்லை. ஆனால் தான் அவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. போகலாம். தேம்பலை நிறுத்தி அப்துல்லா எழுந்தான். தன் வீல் சேரை உருட்டி ஹாலுக்கு வந்தாள். 6 குழந்தைகளும் அவர்களின் மனைவிகளும் அவர்களின் குழந்தைகளும் தன்னை வழி அனுப்ப வந்திருக்கிறார்கள். மேடமும் கணவனும் இறந்த பிறகு தான் அப்துல்லாவுடன் வசிக்கிறாளும் 2 பெருநாள்களிலும் அவர்கள் அப்துல்லாவின் வீட்டுக்கு வருவார்கள். அவர்களின் வீட்டு விசேஷங்களுக்கு அப்துல்லா தன்னையும் கூட்டிப் போவான். உடன் பிறந்தவர்களின் மனைவிகளின் பிரசவ நேரம் நெருங்கும் போது 2 மாதங்களாவது அவர்களுடன் இருக்க அப்துல்லா அனுமதிப்பான். தன் இறந்து போன தாயினிடத்தில் ஒவ்வொருவராக வீல் சேருக்கு அருகில் வந்து கட்டிப்பிடித்தனர். நெற்றியில் முத்தமிட்டனர். குழந்தைகளை அருகில் கொண்டு வந்தனர். மேடத்தின் மரணத்துக்குப் பிறகு குடும்பத்தில் குழந்தைகள் பிறந்தால் முதலில் தன் கைகளுக்கே குழந்தைகளை கொடுப்பார்கள். தன் கைகளால் உலகை கண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாலிபா முத்தம் கொடுத்தாள். குழந்தைகளை கட்டிப்பிடித்து அழும்போது மக்களின் அழுகைக்கு மத்தியில் மற்றொரு தேம்பல் தெளிவாக கேட்டது. அப்துல்லாவின் மனைவிதான். மிகவும் நெருக்கமானவள் அவள்தான். கடந்த நாள் அறையில் வந்து அமர்ந்து நிறைய அழுதவள். 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வீட்டுக்கு வந்த நாள் முதல் அப்துல்லாவை பார்த்து கொண்டது போலவே அவளுடனும் தாலிபா இருந்திருக்கிறாள். போதும், இனி இங்கு அதிக நேரம் நிற்க முடியாது. என்னை அழைத்துப் போங்கள், அப்துல்லாவிடம் தாலிபா கூறினாள். அப்துல்லா வீல் சேரை உருட்டி முற்றத்துக்கு வந்தான். பாபா அழைத்துப் போகாதே. அப்துல்லாவின் மகள் ஹாதியாவின் குரல். மீண்டும் கட்டிப்பிடித்த போது குழந்தையின் கன்னத்தில் கண்ணீரின் ஈரத்தை தாலிபா உணர்ந்தாள். அதோடு எல்லா கட்டுப்பாடுகளையும் விடுத்து தாலிபா பொங்கி அழுது, என் குழந்தைகளை நீ காப்பாற்ற வேண்டும் இறைவா
என்று பிரார்த்தித்தாள். இருவரின் தேம்பல்களுக்கு இடையே வீல் சேரை அங்கேயே வைத்துவிட்டு அப்துல்லா கதவை திறக்க காருக்கு அருகில் சென்றான். நிமிஷங்கள் கழிந்தும் ஹாதியாவை கட்டிப்பிடித்த தாலிபாவின் கைகள் தளரவில்லை. மம்மா! அப்துல்லா அழைத்தும் தாலிபா தலையை உயர்த்தி பார்க்கவில்லை. அருகில் வந்த அப்துல்லா தாலிபாவின் கைகளில் இருந்து மகளை பிரித்தவுடன் வீல் சேரில் இருந்து தாலிபா கீழே விழுந்தாள். அப்துல்லாவும் அஜீஸும் சேர்ந்து தாலிபாவை தூக்கி காரில் அமர்த்தி மருத்துவமனைக்கு கார் எடுக்கும் போதே தாலிபாவின் மரணத்தை உறுதிப்படுத்தும் அப்துல்லாவின் குரல் அனைவராலும் தெளிவாக கேட்கப்பட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.